இன்னும் ஒரு சில வீடுகளில் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அக்னி மூலையில் பாத்ரூம் வச்சிருக்கிறார்கள். ஒன்று அக்னி மூலையில் வெளிப்பகுதியில் பாத்ரூம் வைக்கிறாங்க. படிக்கட்டு கட்டி அந்த படிக்கட்டுக்கு அடியில் பாத்ரூம் அமைத்திருக்கிறார்கள். இல்லை பாத்ரூம் மட்டும் அமைத்து விடுகிறார்கள். ஒரு சில வீடுகளில் அக்னி மூலையிலே பாத்ரூம் அமைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி அக்னி மூலையில் பாத்ரூம் அமைப்பதும் மிக மிக ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா அக்னி மூலை என்பது நாம் சமைக்கக்கூடிய பகுதியாகும். இந்த சமையல் அறை என்பது நாம் உண்ணும் உணவு குறிக்கக்கூடிய அமிர்தம் போன்ற ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்தில் தான் மகாலட்சுமி குடிக்கொள்கிறாள். இப்போ அந்த இடத்துல நம்ம அசுபம் சார்ந்த விஷயங்கள், அதாவது கழிவு சார்ந்த விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது மனோரீதியாகவே அந்த இடத்துல பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாத்ரூமோ வெளிப்பகுதியில் பாத்ரூமோ அமைத்தால் அவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஜீன்கள், உயிரணுக்கள் பிரச்சனை, கரு கலையிறது, புது தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் உருவாகிறது, இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இந்த அக்னி மூலையில் அமையக்கூடிய பாத்ரூம்களால் நிறைய கஷ்டங்களும் பிரிவினையும் சந்திக்க வேண்டியது வரும். அதே போல் பண தட்டுப்பாடு இருக்கும். இந்த பகுதியில் பாத்ரூம், செப்டி டேங்கு இது போல் அமைக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள பெண் குழந்தைகள் தவறான வழியில் சிந்திக்கிறது, தவறான மாற்று எண்ணத்தவரோடு பழகுவது, வீட்டில் எதிர்வினை ஆற்றல் அந்த வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். நெகட்டிவாக அதிகமாக இருப்பதனால் அந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இழந்து அந்த குடும்பம் ஒரு அதீத கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே போல் இந்த ரெண்டு பகுதியிலையும் கழிவறையோ பாத்ரூமோ அமைத்து விட்டால் மான அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய அந்த அமைப்பானது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈசானிய பகுதி நம் தலைகுனிவை சந்திக்க வேண்டிய வரும். அது ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தொழில் பிரச்சனையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு எதிரிகள் அதிகமாக சூழ்ந்து விடுவார்கள். அந்த பகுதியில் வரக்கூடிய பெண்கள், ஆண்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான தொந்தரவுகள், விரயம் என்பது கடன் சுமை அதிகரிக்கும். நன்றி.